ஒரு கொதி வர picnic spot. ஸ்னோ பீன்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப குளிராக இருந்தது வெதரு. ஒரு பஜ்ஜி ஆட்டை போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ வீட்டில் வாழைக்காய் எல்லாம் இல்லை, உருளைக்கிழங்கில் போட்டு சாப்பிட வேண்டாம், வேறு என்ன பண்ணலாங்க போது ஸ்னோ பீன்ஸ் இருந்தது என்கிட்ட. அந்த ஸ்னோ பீன்ஸில் நான் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு தயிர், உப்பு, மிளகாய் பொடி, வாசனைக்கு மிளகாய் பொடி எல்லாம் போட்டுட்டு நல்ல அருமையாக அதை நல்ல ஒரு இட்லி மாவு பதத்தில் கரைச்சி வச்சிட்டேன். அப்புறமா இந்த ஸ்னோ பீன்ஸை நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி அதில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணேன். எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஜோரு. எப்பொழுதுமே ஸ்னோ பீன்ஸ் பண்ணால் அதில் இனிப்பு சுவை ஸ்லைட்டாக இருக்கும். அதை ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். இந்த தடவை அருமையான வித்தியாசமான சுவையான கிறிஸ்பியான பஜ்ஜி பண்ணி சாப்பிட்டோம். எக்ஸலண்ட்டு. கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. Thank you for watching our show. Nandri.